ரிமைண்டர் தியரம் ஞாபகம் இருக்கா? இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3. 3 பவர் 3ன்னு வரும் ரிமைண்டர். அப்போ 3 பவர் 3 அப்படின்னா என்னது? 27. ஸோ 27 டிவைடட் பை 6 மறுபடியும் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? ரிமைண்டர் 6 4 24 பேலன்ஸ் 3. ரிமைண்டர் என்ன வருது உங்களுக்கு? ரிமைண்டர் வந்து 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி 9 பவர் 4 பண்ணோம்னா என்ன வரும்? 6 இஸ் ஈக்குவல் டு 9 பவர் 4 அப்படின்னாலும் 3 பவர் 4ன்னு வரும் டிவைடட் பை 6. 3 பவர் 4 அப்படிங்கிற வேல்யூ என்னது? 3 கியூப் வந்து 27. 3 பவர் 4 இதெல்லாம் ஃபாஸ்டா சொல்லணும். சைக்ளிசிட்டி எடுக்கும் போது இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். 3 பவர் 4 என்னது? மேம் ரிமைண்டர் 3 மேம். என்னது ரிமைண்டருங்களா? ரிமைண்டர் 3 தான் வருது. ஓகே. ஸோ 3 பவர் 4 வந்து 81. ஓகேவா? ஸோ 81 அப்படின்னா 6 டைம்ஸ் டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா மறுபடியும் 3 டைம்ஸ். இப்போ 18 அப்படின்னா 21ங்கும் போது இதுக்கு ரிமைண்டர் என்ன வருது? ரிமைண்டர் 3 தான் வருது. அப்போ நீங்க எத்தனை 9 வந்து எத்தனை டைம் நீங்க பவர் பண்ணாலுமே என்ன வருது நமக்கு? ரிமைண்டர் 3 தான் வருது. அப்போ 3 பிளஸ் 3 பிளஸ் அப் டு 3. ஓகேவா? 9 பவர் 100க்குமே நமக்கு என்ன வரும்? ரிமைண்டர் 3 தான் வரும். ஓகேவா? டிவைடட் பை 6. இப்போ 3 3 அந்த மாதிரி எத்தனை 3 வரும்? இங்க எத்தனை 3s கொடுத்துருக்காங்க? 3ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. அப்ப டோட்டலா எத்தனை 3s வரும் இதுல? 98 3s. 98 3s வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 2 இல்ல. அப்போ 3ல இருந்து 100 வரைக்கும் இருக்குன்னா 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 98. அப்போ 3 வந்து உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 98 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? டிவைடட் பை 6. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க இதை சால்வ் பண்ணி. ஸோ 3 வந்து இங்க 2 டைம்ஸ் வரும். அந்த 2 டைம்ஸ் டேபிள் இது போகுமா? போகும். அப்ப எக்ஸாக்டா போகுது அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும்? எக்ஸாக்டா டிவைட் ஆகுதுன்னா ரிமைண்டர் என்ன வருங்க? 3 வந்து இங்க 2 டைம்ஸ் வந்துரும். So 2 டைம்ஸ் மேம் வரும். ரிமைண்டர் 0 வருது மேம். ரிமைண்டர் வந்து 0. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க.